ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3G சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சுட சுட சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட் வேறு லெவல் இருக்குங்க. இது சாதம் மட்டும் இல்லைங்க, இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் எவ்வளோ சேர்க்கிங்களோ அதில் பாதி பூண்டு சேர்த்துக்குங்க. இதை ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இந்த பூண்டும் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்தளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நாம் மற்ற பொருளை ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் ஜீரகம் துவரம்பருப்பு 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் 3 மிளகு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கருப்பு உளுந்து சேர்த்துக்குங்க. கருப்பு உளுந்து சேர்க்கும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் 3 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்து லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயிலேயே இந்த ஜீரகம், மிளகு, கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கப்புறம் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்குங்க. தோலோடையும் சேர்க்கலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது சீக்கிரம் வதங்கி வந்துடுங்க. இதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட்டான 3G சொன்னோம்ல, அதில் ஃபஸ்ட்டு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுல் கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு பவுல் புதினா தழை சேர்த்துக்குங்க. இந்த 3 சேர்த்து அரைக்கும் போது சட்னி வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த 3 சம அளவாக எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்தளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்போவே சாப்பிட்றதா இருந்தால் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கங்க. இல்லை வச்சு நைட்டு சாப்பிட்றதா இருந்தால் தேங்காய் துருவல் அவாய்ட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சட்னி எல்லாத்துக்குமே டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கங்க. நீங்கள் சாதத்துக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கங்க. இட்லி தோசைக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா தேவையான அளவு தண்ணி விட்டு எடுத்துக்கங்க. 3Gன்னு சொன்னது 3 க்ரீன் லீவ்ஸுங்க. கறிவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி தழை, இந்த 3 சேர்ந்தது தாங்க 3G சட்னி. கடைசியாக கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிப்பு ரெடி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த சட்னியை சுட சுட சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா இதில் உளுந்து, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லிலையும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.